ஒப்புரவாகிட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ நீ செலுத்த வருவதற்கு முன்பதாகவே உன் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு தான் வரணும். அப்போதான் ஒரு அன்பு இருக்கிற மாதிரி அர்த்தம். நீ உன் சகோதரனை அன்பு கூறலன்னு சொன்னா அவனோட கூட சண்டை போட்டது உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இல்லையா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் திட்டிட்டேன், ஏதோ கோபத்துல திட்டிட்டேன், அவன் என் மேல மனக்கசப்பா இருக்கிறான், சரி ஃபர்ஸ்ட் என் மனம் இறங்கி நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். அன்புல மன்னிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கிறது இல்லையா? நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் விரைந்து போய் தன்னுடைய சகோதரனிடத்துல மன்னிப்பு கேட்டா உடனே அவன் என்ன பண்ணுவான்? அவன் அண்ணனோட ஒப்புரவாகிடுவான். அது போல ஃபர்ஸ்ட் உன் சகோதரனோட போய் ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறமா வா, நல் மனம் பொருந்திட்டு வா, அதுக்கப்புறம் உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் 25, 26 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன்.